ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதுசாக ஒரு ட்ராமா ஆன்கோயிங் போயிட்டுருக்குது. அந்த ட்ராமா இன்றைக்கி பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் லூயான் வில்லேஜ் அப்படின்னு ஒரு வில்லேஜ் காட்டுறாங்க. அங்கே 4 செட்டார் இருக்குது. ஃபஸ்ட்டு செட்டார் டீமன், செகண்ட் செட்டார் வில்லன்ஸ், தேர்டு செட்டார் பாய்சன், ஃபோர்த்து செட்டார் எங்கள் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஜியாங்கோ பிளட்டு சேர்ந்தவங்க. அதுங்காட்டி அந்த பிளட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி வில்லன் கேங்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஆன்ட்டி கூட போர் புரியுறாங்க. போர் புரியும் போது அவங்க ஒன்றே நினச்சி பார்க்குறாங்க, நம்ம இறந்தாலும் பரவாயில்ல, இந்த நாட்டை எப்படியாச்சும் காப்பாற்றிட்டு தான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்ம ஃபைட் போட்டுக்கிறாங்க. அவரு டஃப் கொடுத்துட்ருக்காரு. பட் கடைசியில் வில்லன் சிரிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ 2 பேரும் ஆப்போசிட்டில் அட்டாக் பண்ணும்போது ஒரு கத்தி உடஞ்சிருது. ஒரு கத்தியில் பிளட் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த சீன் இப்படியே கட் ஆகி இங்கே நம்ம ஆன்ட்டியை காட்டுறாங்க. ஆன்ட்டி எங்கேயோ நடந்து போயிட்டுருக்குறாங்க. இப்போ தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக அங்கே இறந்தது வில்லன். ஆன்ட்டி எப்படியோ வில்லனை கொண்டிருப்பாங்க. அப்போ ஆன்ட்டிக்கு ரொம்ப அடிபட்டிருக்கும். அப்போ திடீர்னு நடந்து வரும்போது மயக்கம் போட்டு விழுந்து இறந்தே போயிடுறாங்க. அதை காட்டி இப்போ தான் மூவி ஸ்டார்ட் ஆகுது. இவங்க தான் நம்ம ஹீரோயின். இந்த மாதிரி அவங்களை அடிக்கிற மாதிரியுமே பாம்பெல்லாம் அவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரி அங்கே இருக்கிறவங்கள கொடுமைப்படுத்துகிற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் கட்டாயி இங்கே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த நாட்டில் எவ்வளோ வெல்த் இருக்குது, இங்கே எவ்வளோ பேர் என்னை ரொம்ப சின்சியராக பார்த்துட்ருக்குறீங்க, நான் இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருந்து சொல்கிறாரு பக்கத்தில் இருக்கிறவர், இல்லை நீ எங்கேயே இருப்பியாமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க நம்ம ஹீரோயினோட தம்பி. அப்போ நீ என்னோடய ஸ்டூடெண்ட் அப்படின்னு இவர் சொல்லிகிட்ருக்கிறாரு. இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் இந்த நாட்டுக்கே எப்படியாச்சும் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்போகலாம். ஆனாலும் நம்ம ஹீரோயின் இங்கேருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திடீர்னு பார்த்தா ஒரு சாட்டை இழுக்குது. அவங்க அம்மா அப்பா 2 பேரும் வா போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு 2 பேரும் வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, ஏம்மா எனக்கு இங்கேயே இருக்கணும் தான் தோணுது, 200 வருஷமாக இங்கேயே இருக்கிறோம், ஆனாலும் நீ அடம் பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் ஆன்ட்டியோட கனவு மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க, சின்ன வயசாக இருக்கும்போது இறந்தாங்கல்ல ஆன்ட்டி, அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நீ எப்படியாச்சும் உன்னை நீயே ப்ரொடெக்ட் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே திடீர்னு ஒரு கடிதம் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம நாட்டை தாக்குறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கடிதம் வந்திருக்குது. இங்கே பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரே ஒருத்தர் தான் உசுரோடு இருக்கிறாங்க. அவங்க மடியில் ஒருத்தர் செத்து கிடக்கிறாரு. அவர் பேர் சென். உடனே இவங்க எல்லோரும் இறங்கி சென் அப்படின்னு சொல்லி ஓடி போகிறாங்க. அப்போ அந்த மடியில் வச்சுருந்தது திடீர்னு எந்திரிச்சு எங்கள் அப்பாவே ஹர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவர் ஹீரோயினோட அப்பா கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரி போயிடுறாரு. சைடில் பார்த்தா திடீர்னு ஒரு ரோப் அந்த கையை பிடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். இப்போ இவங்க 2 பேத்துக்கு நடுவில் செம்ம சண்டை போயிட்டுருக்குது. அப்போ திடீர்னு சென்னோட பையனை யாரோ அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா இவங்க தான் கியூ யார் அப்படின்னா நம்ம ஹீரோயினோட அங்கிள். அவர் நம்ம சென்னை அனுப்பின மெசேஜ் பார்க்குறாரு, என்னோடய பையனை எப்படியாச்சும் நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இவர் பேர் நிங்கு, இனிமேல் நம்ம நிங்குன்னு வச்சுக்கலாம். அப்போ ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு எப்படியாச்சும் நெருப்பு மூட்டி கொஞ்சம் ஹீல் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, ராஜா இந்த மாதிரி அன்னோன் பர்சனோட ஐடென்டிஃபை எல்லாம் வெளியே இருக்குது, அவங்க நிறையா வெப்பன்ஸு ட்ரெஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னுக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே நினச்சி பார்க்குறாரு நம்ம சென்னோட பையன், இந்த மாதிரி அப்பா போரில் நடக்கும்போது என்னை காப்பாற்றினார், என்னை காப்பாற்றுறங்க அடுத்தா அவரை முதல்ல கொன்னாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே ஹீரோயினும் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே காட்டுறாங்க, சரி நம்ம போகலாமா, நம்ம டக்குன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவருக்கு நினைவிடமாட்ட வச்சுருக்காங்க. அங்கே சாமி கும்பிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நம்ம ஆன்ட்டி விட இவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா இருந்துட்டு வாயை மூடி டக்குன்னு கும்பிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஹீரோயின் அவருக்கு எப்படியாச்சும் இறுதி மரியாதை நல்லபடியாக இருங்க அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நம்ம ஹீரோயினோட தம்பி நடந்து வந்துட்டுருக்குறாங்க. இங்கே காட்டுறாங்க, இதுதான் நம்ம ஹீரோயினோட சொந்த ஊர். நம்ம ஹீரோயின் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வர்றாங்க. அப்போ வெளியே பார்க்குறாங்க, எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க மேலே பட்டாசு வெடிக்கிறாங்க. அப்போ தான் இங்கிருந்து ஒரு செயின் மாதிரி இவங்களை தூக்கி கொண்டு வருது. இப்படி தான் இந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் போவாங்க வருவாங்க போல். பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிளேஸை. நம்ம ஹீரோயின்
சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டாம்பூச்சி வர்றதை பற்றி யோசிச்சுட்ருப்பாங்க. அப்போ வந்து அந்த பட்டாம்பூச்சி இவங்க ஆன்ட்டியோட சின்ன வயசில் இருக்கும்போது வந்திருக்கு. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே புதுசாக ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இவங்க நேம் வந்து லிங்போ. இப்போ இவங்க அசிஸ்டண்ட்டு. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, நம்ம சென்னோட பையனை புள்ளி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி உன் இதயத்தில் இருக்கிற ரத்தம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்கோ கேட்டுக்கிறாங்க. லிங்கோ யார் அப்படின்னா இந்த நாட்டோட ராணியோட பொண்ணு. ஸோ நம்ம ஹீரோ அப்போ சொல்கிறாங்க, 18 வருஷமாக உங்களுக்கு எவ்வளோ உழைச்சோம், எங்கள் ஃபேமிலியே உங்களால் தான் இறந்தே போச்சு. எங்கள் அம்மா போர் புரியுறேன்னு சொல்லி போய் அவங்க இறந்துட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணி. ஆனால் எங்கள் அப்பா உங்களோட கிராண்ட்மா தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணி அவரும் இப்போ இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் ஓவராக பேசுகிறா, இவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி பிடிக்கலான்னு போகும்போது ஹீரோயின் மேலேயே போய் ஹீரோ விழுந்துடுறாரு. ஆக்சுவலாக இவர் தான் மூவியோட ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோயின் அவரோட கையை பிடிச்சி பார்த்துட்டு இவங்களும் ரொம்ப பாய்சன் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டுருக்குறாங்க. அப்போ நம்ம லிங்கோ கேட்குறாங்க, யார் நீ அப்படின்னு கேட்கும்போது பக்கத்தில் ஒரு பொண்ணு யாங் அப்படின்னு ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி நம்ம நாட்டை பார்த்துக்க வந்திருக்கிறாங்க, உங்கள் அப்பா தான் இவர் அங்கிள் ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்கிட்ட ஹீரோ என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவனால் உன்னை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி உன்னை நாங்கள் கொல்ல போகிறோம், நீ இந்த மாதிரி பிரின்சஸ்கிட்டே மிஸ்பிஹேவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்னை கொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவே முன்னாடி போகும்போது ஹீரோயின் தடுத்துட்டு, நீங்கள் எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ அழகாக இருக்கீங்க, நீங்கள் போயும் இவனை அடித்து காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம லிங்கோக்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்கும்போது, அப்போ இருந்துட்டு எங்கே தப்பிக்க முடியும், எங்கிட்டேருந்து இவன் தப்பிக்கவே முடியாது, சீக்கிரம் இவனை கண்டிப்பாக கொல்லத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம லிங்கோ கையை யாரோ பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க லிங்கோக்கு நிச்சயம் பண்ண பையன் போல். அவங்க பிடிச்சிட்டு, வா இந்த மாதிரி உன்னைய அப்பா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னொருத்தர் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி லின்போ தான் ஹீரோவை அடித்து துன்புறுத்திட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இவ பொய் சொல்கிறா, குற்றச்சாட்டு வைக்கிறா, தப்பாக பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நாட்டோட ராணி சொல்கிறாங்க, நீங்கள் எந்த பக்கம் தப்பு அப்படிங்கிறத கரெக்டாக விசாரிக்கணும், தண்டனை கொடுக்குறது இந்த நாட்டோட பிரின்சஸ்க்கு அப்படின்னு நம்ம ராணி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ராஜா சொல்கிறாரு, சென்னோட வாரிசு ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறா, அதங்காட்டி இவனை யாரும் காயப்படுத்தாதீங்க, இவன் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், உடம்பு ரொம்ப சிக்காக இருக்கும் போல் இவனுக்கு அப்படின்னு சொல்லி உடனே நம்ம ஹீரோ இனி தாட்டி விடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவை பார்த்துட்டு, அங்கிள் ஆண்டி எனக்கு ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்து காலில் விழுந்து அவங்களுக்கு வணக்கம் வச்சிட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, என்னோடய அப்பா எப்படி இறந்தாருன்னு தெரியல, அவங்க யார், நம்ம நாட்டுக்கு படையெடுத்து வந்தது யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், அவங்கள தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியோட அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ டீமன் செட்டார் தான் உங்கள் அப்பா அம்மாவை கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அப்போ எப்படி டீமன் இங்கே வந்துச்சுன்னு சொல்லி சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ராஜா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினி தங்கறதுக்கு ஒரு இடத்த கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கெல்லாம் சுற்றி காட்டும்போது இது ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு சுற்றி காட்டுறதுக்கு இவர் தான் கூட்டிகிட்டு போகிறார். இவர் பேர் ஜிங்ஷே. கூட வந்தவர் நான் பொருள்களெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லா பொருளும் கீழே விழுகுது. அந்த பொருளை பார்த்தா லவ் நாவல்ஸாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் சிரிக்கும்போது அப்போ தான் தெரியுது ஹீரோயினி இது மாதிரி தான் படிப்பாங்க அப்படின்னு. உடனே தம்பி தான் இதை வச்சுருக்கிறா அப்படின்னு சொல்லி தம்பியை மாட்டி விட்டுறாங்க. இங்கே காட்டுறாங்க, அடுத்த நாள் உங்கள் ட்ரைனிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். புதுசாக ஹீரோயின் வந்திருக்கிறா, அவளையும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க, வீக்காக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராஜா சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சொல்கிறாங்க, உங்களுக்கு மத்தியான சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயினி, சாப்பாடும் கூட கொடுக்க மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஏதோ நொறுக்கு தண்ணி வச்சுருப்பாங்க போல், அதை நம்ம ஹீரோயினி எடுத்து சாப்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக லிங்கோ என்ன பண்ணுறா, ஒரு கிஃப்ட் வச்சுருக்கா அப்படின்னு கத்தி தூக்கி நம்ம ஹீரோயின் மேலே வீசிடுறா. நம்ம ஹீரோயினி அதையவே பிடிச்சி லிங்கோ மேலே ரிட்டன் கொடுக்கும்போது அப்போ நம்ம லிங்கோவோட வருங்கால ஹஸ்பண்ட் இருக்காரல்ல, அவர் நீ சூப்பராக ஃபைட் போடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, ஹீரோ அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது.
அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவருங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து லிங்கோ நீ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கூட பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீ கவலைப்படாத, உன்னோட ஹஸ்பண்டெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து நைட் டைம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இங்கே நினச்சி பார்த்துட்ருக்காரு, இந்த மாதிரி வந்து அவங்க அப்பா செத்தாரல்ல, அவங்க அப்பா வந்து யார் கொன்னாருன்னு மூஞ்சியும் கூட தெரியல அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப நெஞ்சு வலியாக இருக்குது. திடீர்னு பார்த்தா அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஹீரோவோட அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப வீக்காக இருந்தாங்க, அதுங்காட்டி வந்து ஹீரோவுக்கு வந்து சத்தே இல்லை, அவள் வந்து ரொம்ப இப்போ வீக்காக இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட தம்பி வந்து சொல்கிறான், ஏக்கா ரொம்ப சேடாக இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம ஹீரோவோட அப்பா தான் வந்து இவங்க ஆண்டி எப்படியோ காப்பாற்றி கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு ஒப்படைச்சிருப்பாங்க போல். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் பெரிய ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ஏன் ஹீரோ மட்டும் இந்த மாதிரி வந்து கோழையாக இருக்கிறா, ரொம்ப வீக்காக இருக்கிறா அப்படின்னு ஹீரோயின் வந்து நினச்சி பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ வந்து ஹீரோவோட உடம்புல தான் பாய்சன் இருக்குது, நம்ம ஹீரோயின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஹீரோவுக்கு போய் கொஞ்சம் மெடிசன் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு போட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன வெயிட் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி உனக்கு மெடிசன் கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாங்க. நானே அப்ளை பண்ணி விடட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வேணாம் நானே அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து ஹீரோயின் நான் தான் அப்ளை பண்ணி விடுவேன் அப்படின்னு அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவே பார்த்துட்ருக்குறாங்க, இவன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட நீ எப்படி வந்து இங்கே இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு 10 வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. அப்போ வந்து திடீர்னு பார்த்தா யாரோ வந்து மயக்கமாக புகையை போட்டு போகிற மாதிரி தெரியுது. இவங்க 2 பேரும் வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. கட் பண்ணி இங்கே காட்டினா ஒரு இருட்டாக ஒரு பிளேஸ் இருக்குது, 2 பேர்த்தையும் வந்து கையை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. என்னது அப்படின்னு ஹீரோயின் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, இது என்ன இவ்வளோ இருட்டாக இருக்குது, நீ பயந்துக்குவியா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் பயந்துக்க மாட்டேன், நீ பயந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு 2 பேரும் சொல்லிவிட்டு இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்துட்ருக்குறாங்க. எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது, ஒரு பாக்ஸ்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க போல். 2 பேர் வந்து எப்படியாச்சும் 2 பேர் அவங்க தலையை வந்து முட்டி அந்த பாக்ஸ்குள்ளேருந்து வெளியே வந்திருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இங்கே சங்கிலி தான் தொங்கிட்டு இருக்குது. அந்த சங்கிலியை வந்து பிடிச்சிட்ருக்குறாங்க நம்ம ஹீரோயினையும். ஹீரோவுக்கு வந்து கீழே விடுற மாதிரி போனங்காட்டி ஹீரோ எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் அவங்க சங்கிலேருந்து ஹீரோவோட சங்கிலியை வந்து தாவுறாங்க. ஆனாலும் வந்து ஹீரோயினை சொல்கிறாரு, நீ போயிடு, நீ போய் நீயாவது வந்து உசுரோடு இரு, என்னை வந்து சாக விடு, எப்படி இருந்தாலும் மேலே போனாலும் என்னை சாகத்தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் உன்னை சாக விட மாட்டேன் அப்படின்னு ஹெல்ப்பு கூப்பிட்டுறாங்க. உடனே வந்து நம்ம ஹீரோயினையுமே ஹீரோவே காப்பாற்றி கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அப்போ நம்ம ராஜா சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஏன் நீங்கள் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து ஒரு டீமனோடது தான், நம்ம ஹீரோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ ஹீரோவோட பாய்சனுக்கு இதெல்லாம் அது இன்னும் வந்து க்யூர் ஆகவே இல்லை அப்படிங்கிறத நம்ம ராஜா பார்த்துட்டு இதை சொன்னால் வந்து அவள் பயந்துக்குவான்னு சொல்லிட்டு அவன் ஓகேவாக தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஹீரோனோட கையை பார்த்துட்டு உன் கைக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி அடிபட்டுருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு வந்து மருந்து கொடுத்துட்டாங்க, சிங்சேவா அது வந்து எனக்கு மருந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பக்கத்தில் சென் நிற்கிறாரு. சென்னுக்கிட்ட எப்படி இந்த மாதிரி வந்து டீமன் செட்டாரில் இருக்கிறவங்களாம் இங்கே வந்தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது, ராஜாவோட சர்வெண்ட் வந்து இந்த மாதிரி நம்ம கோட்டைக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த சீன் கட்டாக இங்கே காட்டுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினி கூட எல்லோரும் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. லிங்கோ வந்து எல்லாத்தையும் வந்து வம்பிழுத்துட்ருக்குறா. அதில் வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தோம்ல யாஞ்சின், அவங்க தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி போட்டு வாடி கொஞ்சம் சாப்பிட்டு வரலான்னு பார்க்குறாங்க. அப்போ இருந்துட்டு நீ வந்து ஒரு போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோயினோட சண்டை போடுறதுக்கு நம்ம லிங்கோ வந்து 2வது அசிஸ்டண்ட் வச்சுருப்பாங்க. அவங்களை கூப்பிடும்போது ரெடி அப்படின்னு சொல்லும்போது உடனே ரெடின்னு சொன்னாங்காட்டி உடனே ஹீரோயின் போய் அவங்க கழுத்துல கத்தி வச்சிடறாங்க. இப்போ போட்டி முடிஞ்சிச்சு, ஓகேவா போகலாமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, அப்போ லிங்கோ சொல்கிறாங்க, நீ ஏமாற்றிக்கிட்ட, நீ வந்து இப்படி ஏமாற்றக்கூடாது, என்ன 2 பேர் சண்டை போட்ட மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து அந்த அசிஸ்டண்ட் ஒத்துக்கிறான், சரி நீங்கள் தான் ஜெயிச்சிங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து தனம் வழங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம லிங்கோக்கு வந்து கோபமாக வருது. அந்த சீன் இங்கே கட்டாய் இங்கே ஹீரோயினி வந்து சுற்றி பார்க்குற கூட்டிகிட்டு வர்றா நம்ம ஹீரோ. இங்கே இருக்கிற பிளேஸ் எல்லாம் ரொம்ப எலகண்ட்டாக சூப்பராக இருக்கும், நீ வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே காட்டுறாங்க லோட்டஸ் அண்ட் மூன் அப்படிங்கிற பிளேஸுக்கு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே தான் வந்து நம்ம லிங்கோவோட அம்மா இருக்காங்க பாரு, கூடவே வந்து லிங்கோவும் இருக்கா.
இவங்க 2 பேர்த்து கூட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் போகும்போது, வாமா வா வா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்கோவோட அம்மா கேட்குறாங்க. உனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது, சரி இந்த வளையலாவது வச்சுக்கோமான்னு சொல்லிட்டு வளையல் கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம லிங்கோ வந்து ஹீரோவை பார்க்குறா. இவனை எப்படியாச்சும் கிண்டல் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு, போய் உனக்கு நம்ம நானி கொடுப்பாங்க, போய் எதோ ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தாட்டி விட்டுறாங்க. அப்போ வந்து ஹீரோயினுக்கு வந்து இவங்க டீ போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ ஹீரோ வந்து நானி ஏதோ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி கொண்டு வரும்போது ஒரு குட்டியோண்டு ஒரு மீட்டை மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதுதான் உனக்கு கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, உங்களுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கோம் நாங்கள், நீங்கள் கொடுக்குற கிஃப்ட்டு இந்த குட்டியோண்டு மீட் தானவா அப்படின்னு சொல்லி நம்ம ராணிக்கிட்டே கேட்குறாங்க. நீ ராணியோட பேச்சுக்கு வந்து மறுபேச்சு பேசுகிறியா அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம லிங்கோ வந்து இங்கே நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராணி வந்து பேசாமே இருக்கிறங்காட்டி ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ மௌனமாக இருக்கிறீங்களோ அவ்வளோ மௌனமாக இருங்க. ஏன்னா வந்து ஹீரோயின் இருக்கிறாள், அதுங்க எடுத்து நீங்கள் வந்து எதுவுமே ரியாக்ஷன் பண்ணாமல் இருக்கிறீங்க, உங்களோட இது வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே நம்ம லிங்கோ தான் வந்து துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற, உன்னை வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டுட்ருக்கும்போது திடீர்னு பார்த்தா யாரோ வர்ற மாதிரி இருக்குது. யார் அப்படின்னா வந்து ராஜா வந்து வர்றாரு. எல்லோரும் வந்து ராஜா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வணக்கம் வச்சிட்ருக்குறாங்க. அப்போ வந்து இங்கே என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும்போது நம்ம ராஜாவோட ஒய்ஃப் வந்து அமைதியாகவே இருக்கிறாங்க. அமைதியாக இருக்கிறங்காட்டி நம்ம ராஜா வந்து புரிஞ்சுக்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஹீரோவை தான் புள்ளி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கிட்ட உடனே ராஜா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீ போ அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுறாங்க. தாட்டி விட்டுட்டு இங்கே ஹீரோயினை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயினை வந்து ஒரு தோட்ட பக்கம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து ராஜா சொல்கிறாரு, நான் சின்ன வயசாக இருக்கும்போது நிறைய பேர் என்னை வந்து புள்ளி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து காப்பாற்றி உங்கள் ஆண்டி தான் என்னை வந்து வால் பயிற்சி எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க இந்த செடி வந்து ரொம்ப ப்ரீஷியஸானது, இந்த செடி வந்து எப்படியாச்சும் நான் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு நம்ம ராஜா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த இறந்த நியூஸை கேட்டு நானும் போய் சாகலான்னு நினச்சேன், ஆனால் வந்து சாகிறது கோலத்தனம் அப்படின்னு உங்கள் ஆண்டியே சொல்லியிருக்காங்க. அதுங்காட்டி தான் வந்து எப்படியாச்சும் நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னு நான் அப்போ இருந்து தான் வந்து இந்த ராஜாவாக ட்ரை பண்ணேன். அவங்க வந்து இந்த மரண படுக்கையில் இருக்கும்போது சொன்னாங்க, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, நீ வந்து கண்டிப்பாக வந்து இந்த நாட்டுக்கே ராஜாவாகணும், ஜியோஜுவோட படையை நீ தான் வந்து நடத்திட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுங்காட்டி தான் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ராஜா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் இருந்துட்டு, நான் நம்புகிறேன் அங்கிள், நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம கிங் வந்து இன்னொன்று நினச்சி பார்க்குறேன், எல்லோரும் வந்து ஹாப்பியாக ஒரு நாள் அந்த பாலத்துக்கிட்ட நின்றுட்டு பேசிட்டு இந்த மாதிரி இந்த நாட்டை காப்பாற்றுவோம், கண்டிப்பாக வந்து நம்ம உசிரே போனாலும் அந்த நாட்டை காப்பாற்றுவோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினி வந்து அவங்க பிளேஸுக்கு வரலான்னு பார்க்கும்போது ஹீரோ வந்து நம்ம பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் நிறையா இருக்கும் லேண்டி வச்சுருந்துருப்பாங்களா, அதே மாதிரி பட்டர்ஃப்ளைஸை இவரை வச்சுட்டு விளையாண்டுட்ருக்காரு. அப்போ வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, உனக்கு வந்து இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் எப்படி இத்தனை வந்திருக்குது, இந்த நேர் வந்து ஏதாவது ஹாப்பி மூமெண்ட் நடந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் அப்பாவோட கடைசியாக நான் இங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டர்ஃப்ளை உனக்கு தான் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ இங்கேருந்து போயிடுறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இன்னும் கொஞ்சம் பாய்சன் வந்து இருக்குது, நான் வந்து அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போகட்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறாங்க. அடுத்த நாள் இங்கே காட்டினாங்க, நம்ம ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் என்னோடய பாய்சன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்து ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் செய்வாங்கள்ல, அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அப்போ வந்து ஹீரோயினுக்கு சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு மாஸ்டர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஹீரோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உங்களை வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன், எனக்கு அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு ஹீரோயினை வந்து கேட்டுட்ருக்குறாங்க. அதுக்கு அவரு ஓகேன்னு சொன்னங்காட்டி நம்ம ஹீரோயினும் வந்து ஹீரோக்கு எப்படியாச்சும் அக்குபஞ்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஜியாஜு வந்து அங்கே உட்காந்துட்டு, ஐயோ நான் பார்க்கல எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, எனக்கு சின்ன பிள்ளையா, நான் இவனைத்தானே அக்குபஞ்சர் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அங்கே அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ கிட்ட வந்து உங்களுக்கு வலிக்குதா அப்படின்னு கேட்கும்போது, எவ்வளோ வலியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ வந்து ரொம்ப பழைய பாய்சன் எல்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த பாய்சன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஹீரோ கிட்ட இப்போ நீ ஓரளவுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, சரிதான் கொஞ்சம் ஓகேவா தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க.
அப்போ அங்கே வந்து எல்லோரும் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு வந்து மெடிசன் கொடுத்துட்ருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஹீரோ வந்து தண்ணியிலே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்போ வந்து எந்திரிக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா ஹீரோவோட ஃபுல் ஃபேஸ் வந்து தெரியுது. அப்போ ஹீரோயின் வந்துட்டு கழுத்தில் கத்தி வச்சுறாங்க. நீ யார், நீ வந்து அங்கிள் சென் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நீ என்ன விளையாடுறியா, எங்கள் அம்மாவை நீ பார்த்துருக்கேன்னு இருக்கணும், அட அதை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்தி எடுத்துட்டு சரி உனக்கு உடம்பு சரியாச்சல்ல இப்போ நீ போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை இன்னும் வந்து பாய்சன் இருக்குது, நான் அதெல்லாம் வந்து க்யூர் ஆனதுக்கப்புறம் போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு மெடிசன் கொடுத்துட்டு அவங்க ஆன்ட்டி வந்து சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்களாமா நம்ம ஹீரோயினுக்கு. அதை வந்து நம்ம ஹீரோக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து இது எங்கள் ஆன்ட்டி கொடுத்தது, எங்கள் ஆன்ட்டி சின்ன வயசாக இருக்கும்போது நானும் இந்த மாதிரி மருந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவேன், அப்போ வந்து எங்கள் ஆன்ட்டி இந்த இனிப்பு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது இது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லி ஹீரோயினையுமே ஹீரோயினோட தம்பி பார்க்கலான்னு வரும்போது வீடே வந்து கந்தரகோலமாக இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவுக்கு வந்து திடீர்னு அவங்க அப்பா இறந்த ஞாபகம் வந்துட்டு நான் அவங்கள கொல்ல விட மாட்டேன், நான் அவங்கள கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு வந்து இல்யூஷன் தோண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் ஹீரோவை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இவனோட சவுண்ட் வந்து வெளியே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு ஹீரோவை வந்து கண்ட்ரோல் பண்ணலான்னு வரும்போது வெளியே 2 பேர் வந்து வாட்ச்மேன் மாதிரி காவல் காத்துட்ருக்குறாங்க. என்ன இது சவுண்டு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஹீரோயினோட பிளேஸில் சவுண்டாக இருக்குது, ஏதோ ஆம்பளை இருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை எப்படியாச்சும் வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தா கத்தி எடுத்து ஹீரோயினவே கொல்லலாம் வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட சர்வன்ட் தான் வந்து மண்டையில் ஒரு கட்டையை வச்சு தட்டி காப்பாற்றி விடுறாங்க. மறுநாள் காலையில் காட்டுறாங்க, சாரி நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துக்கிட்டேன், எனக்கே தெரியாது இந்த மாதிரி வந்து திடீர்னு எனக்கு இப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட சாரி கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் இல்லை பரவாயில்ல என்னை வந்து ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லி போட்டு எப்படியோ கொஞ்சம் உசுறு தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் நினச்சிட்ருக்குறேன். இங்கே ஹீரோ வந்து சொல்கிறாங்க நீ இவ்வளோ அழகாக இருக்கியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது நான் ரொம்ப ரிச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே நம்ம ஹீரோயினையும் சரி பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கும்போது நம்ம லிங்கோ வந்து வந்துடுறாங்க. அவங்க வருங்கால ஹஸ்பண்டும் வந்துட்டுருக்காங்க கூட. அப்போ வந்து சொல்கிறாங்க என்ன உன்னோட பிளேஸில் வந்து ரொம்ப சவுண்டாக இருந்துச்சாம்மா நைட்டு 2 பேர் என்ன பண்ணீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது எங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம், உங்கள்கிட்ட நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயினி வந்து என்னமோ சவுண்ட் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோயினி போகிறாங்க. ஹீரோ சொல்லிட்டு வந்து நம்ம என்னமோ வந்து ராணி அவங்க லைப்ரரியில் தான் வந்து நிறைய ரகசியங்கள் ஒழிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் வந்து ஒரு காவலாளி பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன், அதுதான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே நைட்டு காட்டுறாங்க. இங்கே ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் அந்த ரகசியத்தை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நைட் லைப்ரரிக்குள்ளே வந்து போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து திடீர்னு பார்த்தா ஒரு ரூம் அதில் இருக்குது. அப்போ சீக்ரெட் ரூம் சொன்ன மாதிரி இங்கே இருக்குதா அப்படின்னு பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ அந்த சீக்ரெட் ரூம் ஓப்பன் பண்ணி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதுலேருந்து நிறைய அம்பு வந்து ஹீரோயினை தாக்க வருது. வந்த உடனே வந்து அந்த ரூம் மூடுற மாதிரி போகும்போது அங்கேருந்து பலகை எடுத்து நம்ம ஹீரோயின் அதுக்கு வந்து மூடாமல் விடுற மாதிரி எப்படியோ தடுத்துடுறாங்க. அப்போ அவங்க நெருப்பு வச்சுட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே யாரோ திடீர்னு எந்திரிக்கிற மாதிரி தெரியுது. இப்போ ஹீரோயின் வந்து இங்கே உள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. உள்ளே போய் அங்கே எல்லா பொருளும் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ராணிகளோட வாழ்க்கை வரலாறு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்கே போட்டிருக்காங்க. இப்போ கடைசியாக ஒரே ஒரு இடம் மட்டும் ரொம்ப பிளாங்காக இருக்குது. திடீர்னு நம்ம ஹீரோயினி வந்து யாரோ பின்னாடி தட்டுற மாதிரி தெரியுது. யாருன்னு பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ தான். நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு யாரோ வந்த மாதிரி இருக்குது. உடனே ஹீரோ இருந்துட்டு ஹீரோயினோட கையில் இருக்கிற அந்த விளக்கை வந்து அவிச்சு விட்டுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் மாட்டிக்குவாங்களா இல்லை இங்கேருந்து தப்பிச்சிருவாங்களா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.